ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்சி வாலெட் ஒன்று இருக்குது. அந்த என்சி வாலெட்டு தான் நம்ம வந்து ஃப்ரீயாக ஏர்னிங் பண்ணுறது பூரா இந்த வாலெட்டுக்கு தான் வரும். இந்த வாலெட்டில் இருந்து தான் நம்ம வந்து பேங்க்குக்கு வித்ட்ராவல் பண்ணுறது. அது எப்படி பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். ப்ளே ஸ்டோரில் என்சி வாலெட்டுன்னு சொல்லி போட்டிங்கனாக்கா அது வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கிறோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லாக்இன் கேட்கும். நம்ம ஜிமெயில் உள்ள ஐடியை கொடுத்து லாக்இன் பண்ணிக்கிறேங்க. லாக்இன் பண்ணிட்டு நான் இதுக்கு முன்னாடி வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். அந்த வெரிஃபிகேஷன் இப்போ கோடு கேட்குது. அந்த கோடு கொடுத்தா தான் இப்போ வந்து வெரிஃபிகேஷன் ஆகும், ஓப்பன் ஆகும். இந்த வெரிஃபிகேஷன் போட்டேன்னா யாரும் வந்து எடுக்க முடியாது, இந்த இதுவும் திருடு போகாது. இப்போ அந்த வெரிஃபிகேஷன் நம்பர் போடுறேன் பாருங்கள். போட்டேன். இப்போ கனெக்ஷன் ஆகுது. லோட் ஆகி வந்துடுச்சு. இது பிடிசி, எத்திரியம், யூஎஸ்டி, சிடிசி காயின் 4 காயின் யூஸ் பண்ணுறேன். இப்போ டெய்லி ஆட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். நான் என்னன்றது ஆல் ட்ரான்சாக்ஷன் தேதியை பாருங்கள். இன்றைக்கி 16 எவ்வளோ ஆகிருக்குன்னு 5308, 15ஆந்தேதி, 14ஆந்தேதி, 13ஆந்தேதி, 12ஆந்தேதி, 11ஆந்தேதி டெய்லி ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கிறணும். அப்போ தான் நம்ம வந்து யாரும் வந்து ராங்காக போட்டு எடுக்க முடியாது. செக்யூரிட்டின்னு போட்டுருங்களா? அந்த செக்யூரிட்டி பண்ணோம்னாக்கா 2 ஸ்டெப் ஃபேக்டர் இது போட்டுக்கறணும். பின்கோடு நம்ம போட்டுக்கறணும். போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எக்ஸ்சேஞ்சு இப்போ இந்த பிட்காயினில் சேர்த்தோம்னாலும், இப்போ நம்ம சிடிசி அதில் சேர்த்தோம் அப்படின்னாக்கா அதிலேருந்து பிட்காயினை மாற்றிக்கலாம். யூஎஸ்டிலேருந்து பிட்காயின் மாற்றிக்கலாம். எத்திரியம்லேருந்து பிட்காயின் மாற்றிக்கலாம். எந்த காயின்லேருந்து எந்த காயின் வேணும்னு மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ நான் வந்து பிட்காயினில் தான் நான் மாற்றிக்கிடுவேன் இப்போவும். அதான் இப்போ அதிக ரேட் போய்கிட்டு இருக்காது. இப்போ நம்ம சென்ட் பண்ணுறாங்க தான் நம்ம சிடிசி வந்து நம்ம பிடிசி இது மாற்றுற மாதிரி இருந்துச்சுனாக்கா சிடிசி எவ்வளோ போட்டிருக்குன்னா 0.32 அந்த மாதிரி போட்டிருக்குங்களா? அதுக்கு அதை போட்டு கீழே எக்ஸ்சேஞ்சு அதை பிடிசி மாத்திரமா பிடிசி ரன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னாக்கா பிடிசியாக கன்வெர்ட் ஆகும். இது எக்ஸ்சேஞ்ச். இது ரிசீவ் மணி. இது ஹிஸ்ட்ரி. ஆல் காயின் இருக்குது. எந்த காயின் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த காயின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன இந்த மாதிரி யுவர் காயின் போட்டிருக்குங்களா? அதை ப்ளஸ் மாதிரி ப்ளஸ் சிம்பிளை அமைக்கணும்னா எல்லா காயினும் வரும். எந்த காயின் தேவையோ நம்ம ஒரு வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காயினுக்கு நம்ம கிளிக் பண்ணோம்னா இப்போ டாக்கி காயின் இருக்குது, எல்லா காயின் இருக்குது. இந்த டாக்கி காயின் இருக்கா, டாக்கி காயினை ஓகே பண்ணோம்னாக்கா ஆட் ஆயிரும். இப்போ நான் 4 காயின் வச்சுருந்தேங்களா? இப்போ வந்து பார்த்தா டாக்கி காயின் வந்து இதில் உட்காந்துருச்சு. இப்போ
இப்போ இது எப்படி இதை பார்க்குறது அப்படின்னாக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ரிசீவ்டு டாக்கிகான் போட்டிருக்குங்களா, அதை ரிசீவ்டு அமுக்கணும் அப்படின்னாக்கா வாலெட் அட்ரஸ்ன்னு போட்டு பாருங்க. இதுதான் நம்ம வாலெட் அட்ரஸ்ஸு ஏர்னிங் பண்ணுறது. எந்த ஆப்புக்காக இருந்தாலும் இந்த வாலெட் அட்ரஸ் போட்டால் தான் நம்ம இந்த என்சி வாலெட்டுக்கு நீங்கள் ஏர்னிங் பண்ணுற பைசா வந்து இதில் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். இந்த அக்கௌண்ட்டில் ஆட் ஆன பிறகு தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ காப்பி பண்ணிவிட்டு நம்ம எந்த ஆப்பில் ஏர்னிங் பண்ணுறோமோ அந்த ஆப்பில் கொண்டு போய் நம்ம பேஸ்ட் பண்ணணும். இதே மெத்தடு தான் பிட்காயினு, யூஎஸ்டி எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நன்றி.